1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிறார். 3 உபதேசங்கள். ஒன்று நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் அஸ் டு பி ஹோலி. அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற முதலாவது உபதேசத்தை சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? சகோதர சிநேகத்தை குறித்து உபதேசம் பண்ணுறாரு. ஹவு வி மஸ்ட் பி க்ரோயிங் இன் த லவ் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளாக எப்படி ஒருவர் மற்றவர்கள் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும், அதற்கு நம்ம பர்சனல் லைஃப்பில் எப்படி நம்ம காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, மூன்றாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க நித்திரை அடைந்தவர்களை குறித்து நம்ம துக்கப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்லக்கூடிய நாள் ஒன்று வருகிறது. ஆகையினாலே நாம் நித்தியத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பின்பு உயிரோடு எழுந்தாரோ அதே மாதிரி நமக்கும் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி மூன்றாவதான உபதேசத்தை இங்கே கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 உபதேசங்களையும் நம்ம சேர்ந்து தியானிப்போம். முதல்ல வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. ஸோ நாங்கள் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் இப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் புத்தி சொன்னோம். இதை எங்ககிட்டேருந்து நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டீங்க, அதில் நிலைத்திருங்க என்று சொல்லி புத்தி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஃபார் யூ நோ வாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி கேவ் யூ த்ரூ த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்கிறார். அப்போது எவ்ரி அட்வைஸ் அல்லது ஒவ்வொரு உபதேசமும் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன சொல்கிறாரு, சிலர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கலை, வேறு இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க என்று சொல்கிறாரு. அது என்ன? ஃபால்ஸ் டாக்டரின்ஸை ப்ரீச் பண்ணுறவங்க, தே கம் இன் தேர் ஓன் அத்தாரிட்டி ஆர் த டெவில்ஸ் அத்தாரிட்டி பட் நாட் சென்ட் பை கிரைஸ்ட். கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவங்க என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவிக்குள்ளே தான் உபதேசம் பண்ண முடியுமே தவிர வெளியிலிருந்து பண்ண முடியாது என்பதை பார்க்கிறோம். சரி, அடுத்தது முதலாவது சொல்கிறாரு பரிசுத்தத்தை குறித்த உபதேசம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். ஸோ when it comes to holiness, பரிசுத்தத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நம்ம ஒவ்வொருத்தருமே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தான் தேவன் சொல்கிறார். அப்போ பரிசுத்தத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் எதிலிருந்து விலக சொல்கிறாரு? வேசி மார்க்கத்துக்கு விலகுங்க, அப்ஸ்டெயின் ஃப்ரம் செக்ஷுவல் இம்மாராலிட்டி என்று சொல்லி. பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி டிஃபைல்மெண்ட்ஸ் ஆர் தேர். பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் அதிகமாக உபதேசிக்கப்பட்டது என்ன? செக்ஷுவல் இம்மாராலிட்டி என்பது தான். ஸோ இங்கேயும் பவுல் அதைத்தான் சொல்கிறாரு. நீங்கள் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல, அவங்க யார்? ஜென்டைல்ஸ். அவங்கள மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு
இருக்கிறது போல் மோக இச்சைக்கு நீங்கள் உட்படாதீங்க என்று சொல்கிறாரு. அப்படி நீங்கள் செஞ்சால் என்ன ஆகிடும்? உங்களுடைய சரீரம் கரைப்பட்டு போய்விடும் என்று சொல்லி. அப்போது எல்லா பாவங்களும், the sins that are committed outside of sexual immorality is committed on the outside. ஆனால் வேசித்தனம் செய்வது நம்முடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு சின்னாக இருக்குது என்று சொல்கிறார். அது என்னது? என்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய சரீரத்தை ஒரு ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றோம். அவர் நமக்குள்ளே தங்கி இருப்பதனாலே சரீரத்தை ஆலயமாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறன்னா, என்னுடைய சரீரத்தில் நான் மோக இச்சைக்கு இடம் கொடுத்து, இஃப் ஐ கமிட் a sexual behavior outside of my marriage, what has God has purely given, என்ன ஆகிவிடுகிறது? ஐ கமிட் a sin against my own body. அப்படி செய்யக்கூடிய காரியத்துக்கு டைரக்டாக என்ன செய்வார் ஆண்டவர்? அதை நியாயம் தீர்ப்பார். அப்படிப்பட்ட காரியங்களை அவெஞ்ச் பண்ணுவார் என்று சொல்கிறாரு. சரி, இதைத்தான் ஒரு பிரதான எச்சரிப்பாக சொல்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? 1 தெசலோனிக்கேயர் 4:7-8 வரைக்கும், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். For God did not call us to be impure, but to be holy. Therefore, whoever rejects this instruction is not rejecting human authority, but God, who gives you His Holy Spirit. இப்போது தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தரும் பொழுது, நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கலை, அது தேவனுக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ளே அவருடைய ஆவியை அவர் அமர பண்ணும்போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? He wants us to yield to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம். அப்போது எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். இப்போ நான் என்னுடைய சுய சித்தத்தின்படியும் சுய இச்சையின்படியும் நடந்து கொண்டிருந்தேன் பரிசுத்த ஆவி இல்லாத வரைக்கும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு He instructs me according to the will of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த சித்தத்தின்படி நடக்கும்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும். எவ்ரி டைம் what I see an instruction. What is right, what is wrong. And when I hear a message of anything when I come through my ear, He instructs me. When I eat, everything, He constantly instructs us. இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு எங்கேருந்து வரும்? நம்ம இப்போ தேவ ஆவியானவரை குறித்து எப்போது அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் இந்த வசனத்திலிருந்து ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன செய்யுது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு சிறு கோபம் வந்து விட்டால் கூட God instructs us, that's not right. ஸோ இப்படி அவர் சொல்லும்போது கேட்டு கீழ்ப்படிந்தன்னா என்ன செய்கிறேன்? I am yielding to the Holy Spirit. பட் இல்லை I want to do what I want to do. I think I want to see this. No matter what God says, I still want to see this. Or I still want to do this என்று சொல்லி இடம் கொடுத்து விட்டாலே என்ன ஆகிவிடுகிறது? நம்ம ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுத்ததாக மாறிவிடுகிறது. பிகாஸ் there is one a spirit of world அல்லது ஈவில் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறோமே, அது என்ன? மனிதர்களை தீட்டுப்படுத்தக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவி. அது என்ன செய்யுது? அதுவும் உலகத்தில் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மீடியா, there are so many medias we see via social media. அப்படி பார்க்கக்கூடிய கான்டென்ட்டில் நிறைய கான்டென்ட் என்ன செய்யும்? சாத்தானுடைய உபதேசமாக இருக்குது. பொல்லாத விஷயங்களை காணும்படி செய்யுது. எதுக்காக? நம்முடைய பரிசுத்த குலைச்சலாக்குவதற்காக. ஆனால் அந்த முடிவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம கைகளில் விட்டுறாரு. God does not do a will for us. அவர் நமக்காக முடிவு எடுப்பதில்லை. He gives the option to us to decide. அப்போது நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்ய, இச்சையின்படி முடிவு செய்தேன்னா என்னால் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய முடியாது.
ஒவ்வொரு முறையும் பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன நடக்குது? ஒரு சிக்னிஃபிகண்ட் depletion of the anointing, the oil God has given us. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அபிஷேகம் கர்த்தராலே கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்குது. அது நமக்கு எல்லாவற்றையும் போதிக்குதுன்னு சொல்லுது. ஸோ இன்றைக்கி நமக்கு அநேக ஆவியின் வரங்கள் இருக்குது. போதிக்கிற வரம், குணப்படுத்துதல் வரம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம், இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்லுதல், இப்படி அநேக வரங்கள் அந்த ஆவியினாலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. இந்த அபிஷேகத்துக்கு தான் சாத்தான் நடுங்குகிறவனா இருக்கிறானே தவிர அவன் ஹீ இஸ் நாட் எ ரெஸ்பெக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன்லாம் சாத்தானுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஹீ இஸ் டூ கன்சர்ன்ட் அபவுட் அவர் அனாயிண்டிங். இப்போது நான் ஈல்டு பண்ணிட்டேன்னா, அசுத்தாவிக்கு ஈல்டு பண்ண அடுத்த சமயமே என்ன ஆகிடுது? ஐ லூஸ் த சிக்னிஃபிகண்ட் ஆயில். But to receive the oil, the anointing from the Lord is so difficult. இதை நம்மை கான்சக்ரேட் பண்ணி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம ஈல்டு பண்ணி கர்த்தரோடு நம்ம இருக்கும் பொழுது தான் we increase in the oil. அந்த அனாயிண்டிங்கை within seconds we can destroy. ஸோ டெஸ்டினி டிஸ்ட்ராயர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் ஒரு ஏசா ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அப்போ இட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். ஒரு அல்ப இச்சைக்காக அதை விற்று போட்டான். இதே மாதிரி தான் நடக்குது. ஆகையினால முதலாவது இந்த உபதேசத்தை சொல்கிறாரு, வி ஷுட் நாட் டிஸ்ரிகார்ட், செய்யக்கூடாது என்று சொல்கிறார். சரி, அடுத்தது என்ன? சகோதர சிநேகத்தை குறித்த உபதேசம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நாடவும். உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இங்கே நிறைய உபதேசங்கள் இருக்குது. முதல்ல சொல்கிறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்டோம். இந்த அன்புக்கு விரோதமானது என்ன? பெருமை என்கிற மதிகேடு. மற்றவர்களை விடவும் நம்ம உயர்த்தக்கூடிய காரியம், அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஒருத்தங்க செஞ்சிட்டாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கோவப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம். இந்த மாதிரி சகோதர சிநேகத்துக்கு விரோதமாக வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து காத்துக்கொள்ளுங்க என்று உபதேசம் பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்க, தோஸ் ஹூ ஹவ் நாட் yet saved, அவங்க முன்னாடி நீங்கள் யோக்கியமாக நடந்து கொள்ளுங்கள். ஒன்றிலும் குறைவில்லாதவங்களாக இருங்க. தேவனுடைய சபையை பார்க்கும்போது பாருங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க அதில் மனம் திரும்பி வரணும். ஆகையினால நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமைதல் உள்ளவங்களாக இருங்க. இந்த மாதிரி நல்ல குணம் உள்ளவங்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். டு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அதாவது நீ என்ன செய்யக்கூடாது. நான் இப்போது பவுல் உபதேசம் பண்ண போன இடங்களில் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக அநேகர் வந்தாங்க. ஆனால் பவுல் தன்னுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து அவர் உபதேசம் பண்ணார். மற்றவருடைய பணத்தில் அவர் வாழலை. ஸோ ஹீ இஸ் டெல்லிங் எவ்ரிபடி டு மேக் தேர் ஓன் இன்கம். மற்றவர்களிடத்துலேருந்து தகாத விதமாக பணத்தை வாங்குவது, இது என்ன செய்கிறது? சகோதர சிநேகத்துக்கு விரோதமாக இருக்குது. பிகாஸ் இஃப் சம்படி இஸ் ஹேவிங் மணி ஆஸ் அன் இன்டென்ட், எங்கேயாவது ஒரு இடத்துல அது அநீதி வந்துவிடும் என்பதை இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு. அடுத்தது மூன்றாவது பகுதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்த உபதேசம் சொல்கிறாரு. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும்
உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த மூன்றாவது பகுதியில் ஒரு ஆறுதலை, ஒரு தேறுதலை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ள அநேகர் துக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார்னு நம்ம போதிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அதே மாதிரி மேகத்தின் வழியாக அவர் இறங்கி வருவார் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் எனக்கு பிரியமான என்னுடைய தாயோ தகப்பனோ என்னுடைய சகோதர சகோதரி யாராவது ஒருத்தர் மரித்து விட்டாங்க என்று சொன்னால் நமக்குள்ளே வரக்கூடிய அந்த தெசலோனிக்கே சபையில் இருந்தவங்களுக்கு என்ன, அவங்க அதுக்கு முன்பே மரித்துட்டாங்களே, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்களே, அப்போ அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டாங்களா இல்லையா என்ற ஒரு கவலை வருது. அதான் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி மற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஆத்மாவை அவங்க காத்து கொள்ளலை. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்களா இல்லை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அவர் உயிரோடு எழுந்தார் என்பது தான் நம்மளுடைய விசுவாசம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட கொண்டு வருவார். மரித்தவர்கள் சொல்லலை, நித்திரை அடைந்தவர்கள் சொல்கிறார். பாருங்கள், அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்போது மரணம் என்பது நமக்கு இல்லை. காரணம் என்ன? மரணம் என்பது இட்டர்னல் டெத், அல்லது தேவனுடைய சமூகத்தை விட்டு முற்றிலும் நீங்கி போவது. அப்படிப்பட்ட ஒரு டெத்து நமக்கு இல்லை. அதை நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனாலே இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனாலும் உலகத்தின் பார்வையில் ஒரு மரணம் என்று ஒன்று இருக்குதே. காரணம் என்ன? ஐ எம் கோயிங் டு டை ஒன் டே இன் திஸ் எர்த். பட் அது டெத் இல்லை, அது ஒரு நித்திரை. நித்திரை என்றாலே அது கலைவதாகத்தான் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி ஓவர் சம்டே. ஸோ அது எப்போ நடக்கும்னு சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் போட்டிருக்கு. வித் அ ஷவுட் ஆஃப் கமாண்ட், with an archangel's call, and with the sound of God's trumpet, the Lord himself will come down from heaven, and the dead who belong to Messiah will rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. And then who are alive and remain will be caught up in the clouds. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பது தான் அப்போஸ்தல உபதேசமாக இருக்குது. அது நான் செத்துருவேன், செத்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்ல பாருங்கள். இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எனக்கு முன்பு மரித்த பரிசுத்தவான்கள் என்னுடைய வீட்டார் யாராக இருந்தாலும் அவங்கள குறித்து நாங்கள் துக்கப்பட வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்கள தன்னோட கூட கூட்டி கொண்டு வருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, ஆனால் அவங்க கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க, அவங்கள அழைத்து கொண்டு வருவார் என்பது தான் நம்முடைய விசுவாசம். அதே நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் அவருக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பது எனது நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி இதை ஒரு பிரதான உபதேசமாக அநேகர் இதை எடுத்து சொல்லுவது உண்டு. இதற்கு அடுத்த அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லுகிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் டைம்லைன் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்றைக்கி நம்ம வாசித்து தியானிக்கிறது என்னென்னா, நம்ம மற்றவர்களை மாதிரி துக்கப்படுறவங்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கிரீவ் என்ன செஞ்சிருது? அநேகருடைய விசுவாசத்தை எடுத்து விடுகிறது. மெனி டேக் கிரீவ் as an excuse to stay away from God. அதுதான் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், எனக்கு பிரியமான இவங்க இறந்துட்டாங்களே, கர்த்தர் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன புரிந்து கொள்வதில்லை, நமக்கு பிரியமான நம்முடைய யாரையும் நம்ம பறி கொடுத்துருந்தாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களாக இருக்கும்போது பட்சத்தில் அவங்க இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்கிறாங்க, அவங்க அழிந்து போகவில்லை என்பது.
அப்போ அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது. இன் மை பர்சனல் லைஃப் ஐ என்கவுண்டர்ட் அ கிரீஃப் அண்ட் மை மதர் வென்ட் டு பி வித் த லார்ட். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு God gave me the grace to go and preach the gospel to my own mother. அவங்கக்கிட்ட அதை சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் உபதேசம் பண்ணி நாங்கள் அங்கே இருந்த நாட்களில் we did a Bible study and all that. ஸோ இதுக்கு மத்தியில் போகும்போது அவங்க வாழ்க்கையில் வந்த உபத்திரவ காலத்தில் she was encountering a cancer, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகும்போது ஸ்டில் காட்ஸ் கிரேஸ்ஃபுல் ஹேண்ட்ஸ் கைடட் அஸ். ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவங்களை குறித்து என்ன செய்கிறது அப்படின்னு விக்கித்து நிற்கலை. ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசனைகள், எது மருத்துவ ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான கேர் எடுத்துக்கொள்வதிலையும் சரி, ஒன்றொன்றிலையும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவங்களுடைய இதுக்கு பிறகு ஆஃப்டர் மரித்ததுக்கு பிறகும் நான் எனக்குள்ளே வந்த ஒரு பெரிய துக்கத்தை when I was just going to my closet in a mode of grief because I was just while I was talking to my mom and my mom passed away. அவங்களுக்காக சொல்லிக்கொண்டே இருந்தேம்மா, நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா என்னுடைய ஆவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொல்கிறேன். பிகாஸ் I saw she was breathing the last. அந்த நேரத்தில் she went to be with the Lord. So when I was trying to go and cry out, அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆறுதல் என்ன, டு நாட் பி துக்கமடைய வேண்டாம் என்பது தான் எனக்குள்ளே அவர் கொடுத்த ஒரு ஆறுதல். அதில் தான் நான் என்னை தேற்றிக்கொள்ள முடிந்தது. காரணம் என்ன, இந்த கிரீஃப் இருக்குது பார்த்தீங்களா, when you feel that you are not going to see your loved one ever again அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்து விடுகிறது, நம்முடைய ஆத்மாவை முறிக்கக்கூடிய ஒரு துக்கமாக இருக்குது. அந்த துக்கம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அதனால தான் ஆண்டவர் அதுக்குள்ளே போக நம்மை விடுவதில்லை, தேற்றுகிறார். Every time when we have a burden for our dear and near ones, God always comes and console பண்ணுறாரு. நாயின் விதவையை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அங்கே வந்த உடனே அந்த பாடையை தொட்டார், முதல்ல அழாதே என்று தான் சொன்னார். காரணம் என்ன, ஃபஸ்ட்டு God deals with that grief. நமக்குள்ளே வரக்கூடிய அந்த துக்கத்தை தான் முதல்ல ஆண்டவர் டீல் பண்ணுறாரு. அதிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கிறாரு, கம்ஃபர்ட் பண்ணுறாரு, நமக்கு ஆறுதலை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அவர்கள் நீ இழந்து போகவில்லை, அவர்கள் என்னோடு இருக்கிறாங்க என்று சொல்லி நமக்கு அவர் சொல்லுவதனால தான் அந்த துக்கம் நீங்கி நம்ம we are able to come back to normal and then we are able to walk in Christ. ஏன்னா துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் சத்துரு பல வகைகளில் அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறான். when they go into the mode of grievance, பார்த்திங்கன்னா ஐயோ நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் நடந்த துக்கம், அதை அவங்க கர்த்தருக்குள்ளே டீல் பண்ணாததுனால என்ன ஆகிருக்குது, குடும்ப வாழ்க்கையில் இன்னும் அநேக மிஸ்ஸரிஸ் வில் கம், more miseries will come because devil finds that as an entry gate to bring more and more destruction into the families. காரணம் என்ன, அவனுக்கு தேவையானது ஒன்று தான், he just want you to be out of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணாமலும் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இல்லாமலும் இருக்கும்போது இனி என்ன நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். அந்த எண்ணம் என்ன செய்துவிடும், நம்முடைய பரிசுத்தத்தை குலைத்து நம்ம கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடக்கையை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட்டுவிடும். அதனால தான் இந்த துக்கத்தை குறித்த ஒரு முக்கியமான உபதேசமாக இங்கே இதை சொல்கிறாரு. ஆமென்.